அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு அறிவித்துள்ள 4% அகவிலைப்படி உயர்வினை, அதாவது 46%இலிருந்து 50% உயர்த்தியிருக்கிறது. 2024 ஜனவரி 1 முதல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஏப்ரல் 2024. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 மாத அகவிலைப்படி நிலுவையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதற்கான ஒரு எளிமையான ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்முலா அடிப்படையில் தயார் செய்திருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்தணும்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தக்கூடிய முறை என்னன்றதை இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அதை காப்பி பண்ணிங்க. அதை காப்பி பண்ணி இந்த யூஆர்எல் டைப் பண்ணுறதுல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இந்த எக்ஸல் பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணாதீங்க, முதல்ல டவுன்லோட் பண்ணிவிடுங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மேலே ஃபைல் இருக்குது பாருங்கள், இதில் போயிட்டு ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும்னு கேட்கும். இதை பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் இருக்கு இல்லையா, இது கொடுங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஒன் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் ஆகிடுது. இது டவுன்லோடில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே கூட ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அது எப்படி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறது மட்டும் நான் எளிமையாக சொல்லிடுறேன். இப்போ ஓப்பன் ஆகிடுதுங்க. இப்போ இதில் என்ன நீங்கள் பண்ணணும்னா எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆஃபீஸ் நேம் உங்களுக்கு ஸ்கூலோ அல்லது ஆஃபீஸோ என்னவோ அதை மட்டும் இந்த 3வது பாக்ஸில் டைப் பண்ணிங்க. கவுட் ஹை ஸ்கூல்னு இருக்குது, நீங்கள் கவுட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு கூட மாற்றிக்கலாம். இல்லை ஊர் பேரும் சேர்ந்த மாதிரி போட்டுங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயோட பேர் இங்கே மேலே டைட்டிலில் டைப் பண்ணிவிடுங்க. சிபிஎஸ் நம்பரா ஜிபிஎஃப் அப்படின்றத இங்கே போட்டுங்க. ஜனவரி மாதம் என்ன பே வாங்கினார் அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். உதாரணம் ஒரு 50,000 வாங்கினார்னு வச்சுங்களேன். 50,000 கொடுத்தீங்கன்னா அந்த 50,000த்துக்கான 50% டிஏ இங்கே வந்துடும், 46% டிஏ வந்துடும். டிஃபரன்ஸ் இங்கே காட்டிடுங்க. சரி, இதே உங்களுக்கு 3 மாதத்துக்கு 50,000 போடணும் அப்படியே ஒன்றும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 50,000 செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு கீழே டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா வருது இல்லைங்களா, கண்ட்ரோல் டி கொடுங்க. 3 மாதத்துக்குமான பே டிஏல வந்துடும். இப்போ டிஃபரன்ஸ் வந்துடுது. அதே மாதிரி டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் காரங்களாக இருந்தால் 10% டிடக்ஷன் போக மீதி வந்துடும். ஜிபிஎஃப் காரங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த டிடக்ஷனை வந்து டெலிட் பண்ணிட்டு 0 கொடுத்தீங்கன்னா போதும். டிடக்ஷன் இல்லாமல் அந்த அமௌண்ட் வந்துடும். இது ஒரு 45,000 அப்படிங்களா. இந்த எம்ப்ளாயி வந்து 45,000 வாங்குறாரு. 45,000த்துக்கு எல்லா மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதம் சேர்ந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்றோம். அவருக்கு அது மாதிரி வந்துடுது. இவர் வந்து ஒரு 60,000 வாங்குறாருன்னு வச்சுங்களேன், 60,000 கொடுத்துட்றோம். ஷிஃப்ட் அழுத்திட்டு கீழே டவுன் ஆரோ அழுத்திட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா எத்தனை நம்ம செலக்ட் பண்ணோம் அத்தனையும் வந்து மேலே இருக்கிற அந்த பாக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்துடும். ஆக இப்படி 3 எம்ப்ளாய்க்கு இப்போது வந்துடுது. 4வது எம்ப்ளாயி ஒரு 72,000 வாங்கலாம்னு வச்சுங்களேன். கண்ட்ரோல் டி கொடுக்குறோம், எல்லா மாதம் 72,000 வந்துடுது. இவர் வந்து ஒரு தோராயம் ஒரு 55,000. கண்ட்ரோல் டி
இவர் வந்து ஒரு 40,000 செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தா 3 மாதம் அதே வந்துடும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு ஆட் பண்ண கீழே டோட்டல் பாருங்கள், டோட்டல் வந்துக்கிட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு எத்தனை பேருக்கு போட்டிருக்குறேங்க? சரிங்க, இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேருக்கு போட்டிருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்க. இப்போ இதில் இருக்கிற 3 பேர் இடத்துல 3 பேர் எடுத்து 3 பேரோட டீட்டெயிலை எங்கேருந்து காப்பி பண்ணால் இந்த நம்பருக்கு பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் 3 பேரோட டீட்டெயில் செலக்ட் பண்ணிடுறேன். அதாவது அவங்களுடைய 3 மாதத்துக்கான டோட்டல் டிடக்ஷன் நெட் அந்த செல் வரைக்குமே செலக்ட் பண்ணணும். என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் சி காப்பி கொடுங்க. இதுக்கு கீழே தான் நீங்கள் பேஸ்ட் பண்ண போறீங்க. அதனால அடுத்த செல்லை கிளிக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் மேலே பாருங்க, இன்சர்ட்னு பாருங்க. இந்த இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து எத்தனை பேருக்கு? 3 பேருக்கு உங்களுக்கு கீழே வந்துடுதுங்களா? இப்போ இந்த சீரியல் நம்பர் மட்டும் நீங்கள் மாற்றிங்க. இப்போ 9 பேருக்கு வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு 6 பேர் இருந்தாங்க, இப்போ 3 பேர் சேர்த்து. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் சேர்த்துட்டே போகலாம்னா, இதில் என்ன முக்கியமானது ஒன்று பண்ணணும்னா, இந்த டோட்டல் பேஜ் வைஸ் டோட்டல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே 6 பேருக்கு மட்டும் தான் டோட்டல் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஒரு 3 பேர் சேர்த்தாலும் 9 பேராக இதில் டிவைட் ஆகிருக்கு, இது ஆட் ஆகிருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த டோட்டல் வந்து அந்த 6 பேருக்கு மட்டும் தான் கால்குலேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது அப்படியே ஜஸ்ட்டு டெலீட் கொடுத்துட்டு மேலே இருந்து இந்த டோட்டல் அப்படியே செலக்ட் பண்ணிட்டே வாங்க. செலக்ட் பண்ணிட்டு வந்து ஆட் சம் இருக்கு பாருங்க, இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இந்த ஒட்டுமொத்தமான 9 பேருக்குமான டோட்டலாக மாறிடும். அதன் பிறகு இந்த நெட் அமௌண்ட் எடுத்து இங்கே நீங்கள் போட்டுட்டு லெட்டரால் டைப் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது ஒரு பில்லுக்கு. இன்னொரு பில்லுக்கு வேணும் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இந்த பில்லோட பேஜ் காப்பி பண்ணுறது எப்படி? பேஜ் காப்பி பண்ணுறது, இந்த மூலையில் இருக்குது பாருங்கள், இங்கே கர்சரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஃபுல்லாகவே காப்பி ஆகும். கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க, காப்பி ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், இந்த ஷீட் 1க்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தன ஷீட்டு 2 உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதே பேஜில் போய்ட்டு நம்ம முதல்ல காப்பி பண்ண மாதிரியே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார்னரில் கிளிக் பண்ணணும், பேஜ் என்டையர் பேஜ் செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் வி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பேஸ்ட் ஆகிடுது. அதே ஃபார்முலா அதே மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பில்லுக்கு வேணாலும் எக்ஸல் ஷீட்டை தயார் பண்ணலாம். இது நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் களஞ்சியத்தில் வரக்கூடிய அரியர் அமௌண்ட்டு சரியாக இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு வெரிஃபை பண்ணி, எப்படியா இருந்தாலும் இந்த ஷீட்டை நீங்கள் பில்லோட இணைக்கணும். அதுக்கான ஒரு எளிய ஒரு வழிமுறை தான் அந்த வீடியோ. நன்றி.